தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு பொல்லாத கையில மாட்டிக்கிட்டான்னு சரி, பயங்கரமான மனுஷனை மாட்டிக்கிட்டான்னு சரி, கவலைப்படாதீங்க. உங்களை சைலண்டா விடுவிக்கிற கர்த்தர் இந்த இரவு வேளையில வந்திருக்கிறார். ஹalleluya. உன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்ட அவிழ்த்து விடுவார் தேவன். உன்னை ரகசியமா வெளியே கொண்டு வந்தவார். நீ எப்படி வெளியே வந்த உனக்கு தெரியாத அளவுக்கு தேவன் ஆச்சரியமான வழியை உனக்காக திறந்து, உனக்காக பரலோக தூதர்களை அனுப்பி, உனக்காக பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளை அனுப்பி, உனக்காக ஊழியக்காரர்களை அனுப்பி, உனக்காக கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரணும் திட்டம் வைத்திருப்பார் என்றால் நிச்சயமா வெளியே கொண்டு வந்துருவார். ஹalleluya. இந்த சத்தியத்தின்படி சொல்றேன், நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாய் என்றால், தேவனுக்காக ஓடுகிற தேவ பிள்ளையா இருப்பாய் என்றால், தேவனை நேசிக்கிற பிள்ளையா இருப்பாய் என்றால், எப்படி அந்த தானியேலை சிங்க கைக்கு தப்பு வைத்த தேவன் உன்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். ஹalleluya. சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தார். நீ சிங்கக்கு கீழே போடப்பட்டிருக்கலாம், நெருப்புக்குள்ள தூக்கி போடப்பட்டிருக்கலாம், ஆனா ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த ஜெயில எந்த ஒரு சேதமும் இல்லை. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வராரு பாருங்க. பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை தட்டி எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தன. ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருச்சு. மனுஷன் போட்ட சங்கிலிகள், மனுஷனால் விழுந்த கட்டுகள், மனுஷன் உன்னை போட்ட சில கட்டுகள், பிசாசு போட்ட கட்டுகள், எதுவார கட்டு. உன் கை கட்டப்பட்டுக்கா, தேவன் கையை ரிலீஸ் பண்ண. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஏன் கையை ரிலீஸ் பண்ண? அந்த கை தேவ வார்த்தையை சுமக்கணும், பைபிளை ஏந்தணும், தேவ வசனத்தை சுமக்கிற கை. அதை கட்டி போட்டிருக்கு சாத்தான். ரிலீஸ் பண்ணுவார். ஹalleluya. இன்னைக்கு சில விசுவாசி நாவ கூட கட்டிட்டான். நீங்க ஆண்டவர் ரிலீஸ் பண்ணட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் நாக்கை ரிலீஸ் பண்ணுங்க, என் நாக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும். ஒருவேளை எனக்கே பிசாசு போராட்டம் இருக்கலாம், ஆனா பிசாசு போராட்டம் இருக்கிற நேரத்துல சுவிசேஷம் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. பிசாசு உபத்திரம் இருக்கிற நேரத்துல ஊழியத்துக்கு போங்க. பிசாசு எப்படி பேச பாஸ்டர் தேவனை விசுவாசி. ஹalleluya. உங்க அறையை நீங்களே போட்டுக்கொள்னு சொல்லி சொன்னது. உன்னுடைய அறை கட்ட அயனியாவே இயேசு கிறிஸ்து நீ குணமாக்குற, உன் அறையை நீயே போட்டுக்கொள். பேதுரு சொல்ல ஜஸ்ட் ரிலீஸ் பண்ண, நீயே எந்திரி. கரடுகளும் கால்களும் பலம் கொண்டு தூக்கி விடுறாரு. ஒரு 40 வருஷமா இருக்கிறவன பேதுரும் யோவான் தூக்கி விடுறாங்க. உடனே கால்களும் பலன் கொண்டது. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்து நட அப்படின்னு தூக்கி விட்டார்கள். உடனே அவன் குதிச்சு எழுந்து நடந்தான், குதிக்கிறான். அவனை பலப்பட்டது. ஹalleluya. பிசாசின் உபத்திரம் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஐயோ அந்த கடன் பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் மறந்துருக்கு. பேதுரு எல்லாத்தையும் மறக்கிறான். நீங்க உங்களுக்கு தெரியுமா, தேவதூதன் கையில இழுத்து கொண்டு போற வரைக்கும் அவன் தரிசனம்